இருக்கட்டும். வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வருவோரை கண்டு வணங்குதல் என்பது மிகவும் சால சிறந்தது. சால சிறந்தது. அது மட்டும் கிடையாது. கிடையாது. ஒரு பெரிய மனிதரை பார்த்தால் வாங்க 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 அப்படின்னு இங்க நான் வச்சு பேசணுமா? ஆமாங்க. இந்த சபை வாங்க. ஆமா, உட்காருங்க. சொல்லுங்க, கோரிங்க. இருக்கிற வேஷமும் கிடையாது. ஆமாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிடுங்க. அதுலயும் அங்கங்க இங்கங்க வான் நோக்கி வாழும் வையகம் எல்லாம், வான் நோக்கி வாழும் வையகம் எல்லாம், இந்த மன்னன் போல் நோக்கி வாழும் குடிகள் என்பார்கள். ஆள் போட்டுதான் வேலை பார்க்கணும் போல. சரி, அப்படி இந்த சபையில வந்த பொழுது எங்கிருந்து வருகிறேன், நாடு என்ன நகரம் என்ன அப்படி விளக்கம் ஏதாவது தெரியுமா உனக்கு? இல்லையா? அப்படி எங்க நாடு இருக்கு. இந்த உலகத்தின் கண்ணிலே, இந்த உலகத்தின் கண்ணிலே அவளை 56 சிறப்புற்ற நாடு சென்ன நாடு. அங்கம் அங்கம் அருணம் வங்கம் வங்காளம் பப்பளம் பல்லவம் பாண்டியம் குந்தம் குந்தகம் இப்படி சொல்லும்படியாலே அவனை 56 தேசத்திலே சிறப்போங்கிய நாடு இந்த தில்லி அத்திமா நகரத்தை என் தந்தைமார்கள் 3 பேர். அது யார் யாரு? என் தந்தைமார்கள் 3 பேரா? தந்தை யாரு? 3 பேர். யாரா மூஞ்சி போச்சுங்க? தந்தை மாறு 3 பேரும் சொல்றாரு. மகாராஜா சொல்றாரு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு அம்மாவுக்கு ஒரு அப்பா, ஒரு அம்மாவுக்கு 3 அப்பான்னு சொன்னா யாரா மூஞ்சி போச்சுன்னு காரியம் மாட்டாங்க. ஒரு அப்பாவுக்கு 3 அம்மா சொன்னா கூட இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு போச்சுக்கணும். சரி, உங்க அம்மா அப்படி கிடையாது. அது எப்படி என்றா, எப்படி எங்கள் பெரிய தந்தையா விளங்க முடியான, பெரிய தந்தையா விளங்க வர முடியான திருதராட்டி மகிழ்வர் ஒன்று, திருராட்டி மகிழ்வு ஒன்று, அவருக்கு நேரலையோன், அவருக்கு எங்களை பெற்ற தந்தை பாண்டு மன்னன் 2, பாண்டுவர் 2, சிறிய தந்தையா விளங்கக்கூடிய அவர் தான் விதுரமன்னன். விதுரமன்னன். இந்த முத்தரசிலே நாங்கள் யாருக்கு பிறந்தோம், யாருக்கு தாயாது யார் என்று விளக்க தெரியுமா உனக்கு? திருராட்டி மகிழ்வருக்கும் தாந்தார எம்மையருக்கும் பிறந்த பிள்ளைகளோ 100 ஆண் மக்கள், 100 ஒரே ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு பொண்ணு. ஆமா, ஒரு அப்பா ஒரு அம்மா. ஆமாடா. ஐயோ ஐயோ ஐயோ. அப்படி பாண்டுமன்னனுக்கும் குந்தமாதேவி மாத்ராதேவிக்கும் பிறந்த பிள்ளைகளும் 5 நவமணிகள். அதிலே மூத்தோன விளங்கும்படியான என் நாமதயமோ பொறுமையே பூசணமும் 5 இருக்கும்படியான பொறுமையே பூசணமாய் விளங்கி வரக்கூடிய இந்த தர்மநந்தனன் ஒன்று எனக்கு நேரலையோன் மதகஜம் பொருந்திய பீமாட்சி 2 ஆனால் அழகன் 32 அழகு பொருந்திய அர்ஜுன பெருமான் 3 நகுல சகாத 5 பேர் பிறந்து நல்ல முறையோடு விளங்கப்படியான அவர்கள் மூலமாகவே சிறு வயதில் விடுவரம் ஏற்பட்டு எங்களை கொள்ள வேணும் அப்படி என்று செய்யாத சூதுகள் செய்து பார்த்தால் 1 கோடி சூதுகள் செய்து பார்த்தான். 1 கோடி சூதுகள் செய்து பார்த்தான். ஆமாண்டா. முன்னுகிற சாதத்தில் விஷத்தை கலந்தான். பாம்பை எடுத்து பார்த்தான். முன்னுகிற சாதத்தில் விஷத்தை கலந்தான். அதிலிருந்தெல்லாம் தப்பி பிழைத்தோம். எல்லாத்திலும் தப்பி விழுந்தீங்க. உண்மைதான். அப்படி தப்பி பிழைத்து நல்ல முறையோடு இருக்கிற வயலே போனாத்திலே எங்களை அழைத்து வந்து நாட்டிலே விடுக்கும் பொழுது தந்தை இறந்து சில ஆண்டு காலம் ஆகும் பொழுது ஈமக் சடங்கு செய்ய வேண்டும் அப்படி என்று என் தம்பியா விளங்கக்கூடிய துரியோதனன் என்ன செய்தான்? துரியோதனன் எங்களுக்காக வேண்டி காசிக்கு போகும் கீழ்பாதை ஓரமாகவே அரக்கு கோந்தி வெடிவுப்பு குங்குல்யம் கட்டி கற்பூரம் மூங்கில் பஞ்சு அவஞ்சது இப்படி சொல்ல முடியான நெருப்புக்கு சொந்தமான பொருட்களை வைத்து எளிதில் தீப்பற்றக்கூடிய நெருப்புக்கு சொந்தமான பொருட்களை வைத்து அரக்குமாளிகை 6வது நதிக்கரையில் அரக்குமாளிகை கட்டி மங்கள கிருதம் சொல்லும்படியான அரக்குமலை ஏற்படுத்தி இந்த 5 பேர்களையும் தாயா விளங்கக்கூடிய கொந்தவாதாவை சேர்த்து 6 பேரையும் குடிபுறத்தை மந்திரியை பிடித்து தீட்டு குளிச்சு பார்த்தான். என் தம்பியா விளங்கக்கூடிய பீமாஜனுடைய துணையாலே நாங்கள் அனைவரும் தப்பி பிழைத்தோம். அதில் முதற்கொண்டு சில காலம் வாழ்ந்து அங்கிருந்து பிறகு நாட்டிற்கு வரும்பொழுது எங்களுக்காக வேண்டி
எங்கள் பாட்டனா விளங்கமடியானே அது யாரு யாரு முதல் பாட்டன் சந்திரன் சந்திரனுக்கு புதன் பிறந்தான் புதனுக்கு புருவர் பிறந்தான் புருவருக்கு ஆயு பிறந்தான் ஆயுக்கு நகுசன் பிறந்தான் அந்த நகுசனுக்கு எய்யாதி பிறந்தான் அந்த எய்யாதி அந்த நாடு அது ஈச்ச பிறப்பா நாடாக இருந்தது சொல்லுங்க அப்படி கொடுத்த பொழுது தேவேந்திர துணை கொண்டு எங்க மாமன் அருளினாலே அங்கே ஒரு நாடு ஒரு ஏற்படுத்தினோம் இந்திரபிரஸ்தம் என்று சொல்லி நாட்டை ஏற்படுத்தி அங்கே வாழ்ந்தோம் நிர்வாகிகளே போராட நிலத்தில் நாரத முனிவர் ஓட்டோட ஓடி வந்தார் ஓடி வந்து அப்ப இந்த மூன்று உலகங்களை இணைப்போது சுற்றி வரும்பொழுது இந்த சமணாபுரி எடுத்து உன் தந்தையான இறந்தும் சொர்க்கம் சேராமல் வாயால தின்று வாயால கக்கும்படியான கபால் பட்சியாக தலையாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் என்னை பார்த்து உன் மக்கள் இதை சென்று இது இருக்கும்படியான பெருத்தது ராயசூய மகவிழா செய்வன் அப்படி உரைக்க அதன்படியே எங்க மாமன் துணை கொண்டு அந்த ராஜசூய மகவிழா செய்தி கீர்த்து பெற்றோம் அதன் பிரகாரம் எங்களை குலவினப்படி என்று செய்யாத சூதுகள் செய்து பார்த்தார் இது இருக்கப்படியான திரௌபதா தேவி 60ஆம் அடி ஏற்றி வஸ்திராபுரம் மேடையிலே இது ஆடைகளை கலைய செய்தான் துரியோதனன் உரைக்க உச்சாதனன் இது இருக்கமே டெல்லி அத்திமா நகரமானது 66,000 வீதி ஒரு வீதி கொண்டிருக்கு 66,000 அரண்மனைகள் இந்த 66,000 வீதிகளையும் மண்பொருளை இழுத்து வந்து சிகைப்பிடித்து இழுத்து வந்து வஸ்திராபரணம் அடையிலே ஏற்றி ஆடையை கலைந்தான் அப்படி கலைந்து எங்களை எல்லாம் வனத்திற்கு ஓட்டினான் முதலாக புகுந்த வனமோ சூரியவனம் ரோமரிஷிவனம் ரிஷிவனம் கால வைரவனம் சைந்தவனம் இவையெல்லாம் தொடர்ந்து 12 துளைத்து 13வது வருடத்தை அங்கே எங்கே தொலைத்தோம் விளாடபுரி பட்டினத்திலே விளாடனுக்காக அளிக்கப்பட்ட நாடு அந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் 5 பேர்களும் 5 உருவம் மாறி அங்கே அவரவர் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அழியாத பத்தினியா விளங்க திரௌபதா தேவி விளங்கி வரக்கூடிய இந்த திரௌபதா தேவியானவள் அங்கே 5 நாவல்களை வகித்து பூமலக்காரி வண்ண மகள் ஜெயநந்தினி விருதசாரணி பணிப்பெண்ணு சொல்ல முடியாது 5 விதமான நாமங்களை வகித்து நாங்கள் தான் இந்த பெண்ணை மாலையிட்டு 5 பேர்களும் அழியாத பத்தினை வைத்திருக்கும் பொழுது நாங்கள் படுகிற கஷ்டங்கள் அனைத்தும் இந்த திரௌபதா தேவி சேர்த்து எங்களோடு சேர்ந்து கானகத்திலே அங்கே இருந்து வந்தார்கள் அப்படி இருந்து 13 துளைத்து முதலாகவே நாடு கேட்கும் அப்படி என்று நான் என்ன செய்தேன் எங்கள் மாமன்னத்திலும் உரைக்காமல் எப்படி எங்கள் மாமன்னத்தில் உரைக்காமல் அப்படி தூதாக அனுப்பிய பொழுது இவன் நாடு கொடுக்க மறுத்து இது போயிட்டு இவன் சொல்லுவானோ மாட்டோம் அப்படி என்று மறு தூதாக சஞ்சீவி முனிவரை அனுப்பினார் அப்படி அனுப்பிய பொழுது நாடு கொடுக்க மறுத்தான் மீண்டும் ஆகவே மாமனா விளங்கக்கூடிய எல்லுக்குள்ளனை போலவும் கண்ணுக்குள்ளமை போல இருக்க முடியும் பராவர வசுவல சீமா நமோ நாராயணன் எங்க மாமனை அழைத்து மாமா எங்களுக்காக வேண்டி சென்று ஜெகம் பேர் பாதி ராஜ்யம் வாங்க வேண்டும் என்று அப்படி என்று உரைக்க நாங்கள் சொன்ன உடனே எங்கள் மாமா சென்றாரு நேராக சென்று இந்த 5 பேர்களுக்கும் 5 நாடு கேட்டாரு என்ன நாடு குருநாடு ஐவந்தி இந்த வாரணாவதம் யமபிரஸ்தம் சொல்ல முடியாது 5 நாட்டை கேட்டான் நாடு கொடுக்க மறுத்தான் 5 பேர்களுக்கும் 5 நகரமாவது கொடுங்க அதையும் கொடுக்க மறுத்தான் 5 பேர்களுக்கும் 5 அரண்மனையாவது கொடு வீடாவது கொடு அப்படி சொன்ன உடனே அதையும் கொடுக்க மறுத்தான் 5 பேரும் சேர்த்து ஒரே ஒரு வீடு கொடு அப்படி கேட்கும் பொழுது அதையும் கொடுக்க மறுத்து விட்டார் அவருடைய பாதத்தாலே முனரி பாதத்தாலே சதுரத்திற்கு சதுரம் 32 அடி கட்டுக்குறை இல்லாத காலி மனையை கேட்டோம் கால் பொருந்த இடம் கொடு அப்படி என்று உரைத்தான் அதன் பிரகாரம் 10 ஒரு 8 18 நாள் சண்டைகளை நியமனம் செய்து அங்கே சண்டையிலே பிரித்தோம் கௌரவ பட்சத்திற்கு 11 குரோனி சேனா சேனைகள் இந்த பாண்டவர் பட்சத்திற்கு 7 குரோனி சேனா சேனைகள் அப்படி பிரித்து அந்த பாண்டவர் பட்சத்திலே எங்களுக்கு வருந்து யாராக போனது சுவேதனன் அந்த சுவேதனன் எங்களுக்காக பரிந்து சேனாதிபட்டம் உண்டு கௌரவ பட்சத்தில் யாராக இருந்தது எங்களுக்கு எல்லாம் பாட்டனா விளங்கப்படியான எண்ணுக்கு 86 வயது படுத்த பீஷ்மாச்சாரியானவர் அவரு எங்களுக்கு எதிராக துரியோதன பட்சத்தில் சேனாதிபட்டமா கொண்டு வந்தார் பார்த்தான் சுவேதனன் எடுத்தான் பானத்தை விடுத்தான் துரோணாச்சாரியர் பீஷ்மாச்சாரியர் பார்த்து இந்த வலதுகால் பெரியவர்களே இந்த பானமால் தைக்கவும் ஐயோ என்று கீழே குனிந்து அந்த பானத்தை எடுக்கும் பொழுது அந்த 4 குரோனி சேனா சேனைகளை குனிந்து நிமிர்வதற்குள்ளதாகவே சுவேதனம் மடித்து விட்டார் அப்படி மடித்து அதன் பிரகாரம் அது என்ன நடந்தது இவனை இப்படியே விடுத்தால்
அப்படி இந்த சுவேதனை எப்படியா மடிக்கணும் அப்படி என்று அவன் என்ன செய்தார்? இது இருக்கப்படியா மல்யுத்தம் தெரியுமா இல்ல வில்யுத்தம் தெரியுமா அப்படி என்று ஆயுதங்களை கீழே வைத்து இறங்க சொல்லவும் அந்த சுவேதனை கீழே இறங்க பார்த்தார் பீஷ்மாச்சாரியார். எடுத்தார் பானத்தை, சுவேதனை மடித்தான். முதல் சட்டை முடிந்தது. அதன் பிரகாரம் என்ன எப்படி போறான் சொல்லுங்க, எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. அப்படி முதல் நாள் யுத்தமானது முடிந்து அதன் பிரகாரம் அர்ஜுனன் பாலத்தினாலே இருக்கும்படி அனைத்து சேனாசேனும் அணிந்து கொண்டே வரவும் 10 நாள் சண்டையிலே இதை பார்த்தாயா பீஷ்மாச்சாரியாரை சிகண்டி என்று சொல்ல முடியாத பானத்தை முன்னே நிறுத்தி அந்த பீஷ்மாச்சாரியாரை பானப்படுக்கையிலே அழுத்தினார். பீஷ்மாச்சாரியை பானப்படுக்கையிலே அழுத்தினான். 11 குருவா வழங்கக்கூடிய துரோணாச்சாரியாருக்கு பட்டம் கொடுத்தார்கள். 12 இந்த பார்த்தாயா ஏமாதத்தினுடைய பட்டத்து யானையை சுப்ரதீபம் என்று சொல்லக்கூடிய யானையை அதை பீமஜனம் அடித்தார். அதன் பிரகாரம் 13 என் தம்பி மகனா விளங்கும்படியான அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்ரா நாயகத்திற்கும் பிறந்த அபிமன்யு துரையை தேரி மறைவிலும் நடத்தின மறைவில் நின்று இந்த கௌரவர்கள் கரம் வேறு சிறந்தேராக துண்டித்தார்கள். அப்படி துண்டித்து உடனே 14 தம்பியான அர்ஜுனன் என்ன செய்தான்? அந்த ஜெயித்தரசனை அங்கே மடித்தான். அப்படி மடித்து 15 குருவா விளங்கக்கூடிய துரோணாச்சாரியை மடித்தான். 16 பகல் சண்டையானது. இதை பார்த்தாயா ஏமதத்திரம் அடித்தார்கள். இரவு சண்டையிலே துச்சாதனனை தம்பியா விளங்கக்கூடிய பீமஜன் கரத்திலான கசக்கி காட்சிக்கு இரையாக்கி விட்டார். நேற்றைய தினம் எப்படி நேற்றைய தினத்தே எங்கள் உடன் பிறந்த சகோதரன் தெரியாமல் அமையனா விளங்கக்கூடிய கண்ணாபிஷேகனை இது தம்பியின் பானமாகப்பட்டு பானத்தினால் அங்கே மடித்தோம். அப்படி மடித்து அந்த 17 யுத்தத்திலே இந்த காண்டீவன் கரத்தினாலே கர்ணனாவன் மாண்டான். கர்ணனாக மாண்டு விட்டார். கர்ணன் மாண்டு விட்டார். அதன் பிரகாரம் இது நடப்பதோ 18ஆம் நாள் யுத்தம். யுத்தம். இந்த 18ஆம் நாள் யுத்தத்திலே யார் யாருடன் யுத்தத்திற்கு செல்வது யார் பட்சத்திலே வெற்றியாளர் நிர்ணயம் செய்ய முடியும் அப்படி எனக்கு தெரியாமல் பட்சமாக இருக்கிறோம். அதனால வேண்டி சபையை வணங்கிவிட்டு போகலாமா?
காவலன் மகாராஜா மன்னன் என்று பார்த்து பாதத்தை பணிந்தபடியால் வாழ்ந்தபடினால் என்றைக்கு நல்லபடியாக வாழ்ந்திருப்பாய் எழுந்திரு வாழ்த்தி வரமளித்தது மிக்க சந்தோஷம். ஆஹா. சபைக்கு வந்த காரணம் சொல்லுங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்க என்ன பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பொங்கு மஞ்சள் வீடுகளே பொங்கு வலை போதி புரிவெண்டு கண்மடிப்பேன் தேங்க பொக்கிருந்து சீர்த்தமலை கட்சி வாங்க கூட இருக்க பெருமை சீக்கள் நீங்க செல்வம் நிகழ்ந்தவர் மாவட்டம் திருக்கோவில் அடுத்த கண்ணாதிபுரம் வட்டம் பில்ராம்பட்டு நகரம் அம்மனாய் விளைவரக்கூடிய இன்னும் யாகத்திலே பிறந்த யாகஜனி அம்மன் துராதுரைகளை வதைக்க திரௌபதி என்னும் பாஞ்சாலுக்கு மகளாக பிறந்த வேண்டி பாஞ்சாலி என்று பெயர் பெற்ற இது ஐவர் ஆடம்பரி அழியாத பத்தினி எங்க அம்மா திரௌபதி அம்மன் பார்த்திருக்கும் அவர் அண்ணா விளங்கக்கூடிய நமோ நாராயணன் ஐயோட பார்த்திருக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் கற்றோர் கவனித்தோர் நம்ம எல்லாம் பெற்றோர் அத்தனை பேர் பார்த்திருக்கும் நமது கம்பெனி நாடக பேராசிரியர் இன்னும் விழுப்புரம் மாவட்டம் போரூர் நகரத்தை சேர்ந்த இன்னும் சத்தியதேவி நாடக சபை நாடக பேராசிரியர் விளங்கக்கூடிய இன்னும் ஐயனார் ஐயா அவரை பார்த்திருக்கும் நாடக பேராசிரியர்கள் நாடக நண்பர் அத்தனை பார்த்திருக்கும் இந்த கம்பெனி உரிமையாக விளங்கக்கூடிய சத்திய உங்களோட பார்த்திருக்கும் இந்த சிறிய பிள்ளை வணக்கம் கவலா தற்சமயம் வந்து வெகு நேரம் ஆயிடுத்து தற்சமயம் வந்து நேரமாகிவிட்டது மாமா இருக்கிறதான் பார்க்கணும் மாமாவை பார்க்கணும் மாமா இருந்தா கிணத்துல போட கல்லு மாதிரி வருமானம் இருக்கிறாரு மாமா இருந்தா நான் வந்து சொல்லுவோம் சொல்லிட்டு வரேன் இப்படியாக சாட்சாதி எம்பெருமானை அழைக்க சாட்சாதி எம்பெருமான் நாராயண பகவான்